السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாத்தில் பெற்றோரிடம் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். 1. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியான கடமை. அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற கட்டளைக்கு அடுத்ததாகவே பெற்றோர்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையர்க்கு உபகாரம் செய்யுங்கள். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் வசனம் 36. 2. சி என்று கூட சொல்லக்கூடாது. பெற்றோர்கள் முதுமையை அடைந்துவிடும் போது அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் சலிப்பு ஏற்பட்டு அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. அவர்களை அதட்டக்கூடாது. அவர்களிடம் கண்ணியமான வார்த்தைகளையே பேச வேண்டும். ஆதாரம்: அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை நோக்கி சி என்று வெறுப்புக் குறிப்பை சொல்லாதீர்கள், அவ்விருவரையும் விரட்டாதீர்கள், இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் வசனம் 23. 3. தாய்க்கு முதலிடம். தந்தையை விட தாய்க்கு 3 மடங்கு அதிக கடமை பிள்ளைகளுக்கு உண்டு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் ரிவாயத் செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ் இதனை உறுதிப்படுத்துகின்றது. அதாவது, யா ரசூலுல்லாஹ், மனிதர்களில் நான் தோழமை வைத்துக் கொள்வதற்கு மிகவும் அருகதையுள்ளவர் யார் என ஒரு மனிதர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் எனக் கூறினார்கள். அடுத்தது யார் என அம்மனிதர் கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது தாய் என்றார்கள். அடுத்து யார் என்று அம்மனிதர் மீண்டும் கேட்டார். அதற்கும் உனது தாய் என்று பதிலளித்தார்கள். அடுத்தது யார் என கேட்கப்பட்டபோது உனது தந்தை என 4வது முறையாக பதில் கிடைத்தது. இன்னுமொரு ரிவாயத்தில் இக்கேள்விக்கு தொடர்ச்சியாக 3 முறை உனது தாய், உனது தாய், உனது தாய், உனது தந்தை, பின்னர் அடுத்துள்ளவர்கள என பதில் கூறினார்கள். ஒரு தாய் தன் வயிற்றில் குழந்தையை சுமப்பதும் அதனோடு தொடர்புடைய பிள்ளை பேறு உட்பட எல்லா வேதனைகளையும் சகித்துக் கொள்வதும் பாலூட்டுவதும் வளர்ப்பதுமான இம்3 செயல்களும் தந்தையால் செய்ய முடியாதவை. இதனால் தாய் மேற்கூறப்பட்ட உரிமையை பெறுகிறார். அதே நேரத்தில் தந்தையானவர் வாழ்க்கை செலவுக்கு வேண்டியவற்றை சம்பாதிப்பதினாலும் பிள்ளைகளை கற்பிப்பது தொடர்பான வேலைகளை செய்வதனாலும் ஒரு உரிமையை மாத்திரம் பெறுகின்றார். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். 4. பெற்றோரின் சம்மதமே அல்லாஹ்வின் சம்மதம். பெற்றோரை துன்புறுத்துவது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரும். ஹதீஸ்: இறைவனின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது, இறைவனின் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி 1821. 5. ஜிஹாதை விட பெரிய பணிவிடை. பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களுக்கு பணிவிடை செய்வது போர்க்களத்திற்குச் சென்று அறப்போர் செய்வதை விடச் சிறந்தது. சம்பவம்: ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஜிஹாதில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா எனக் கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியானால் அவர்கள் இருவருக்கும் பணிவிடை செய்வதிலேயே உமது அறப்போரை அமைத்துக்கொள் என்றார்கள். நூல் புகாரி 3004. 6. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல். பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போதும் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுக்காக பிள்ளைகள் செய்யும் துஆ, பிரார்த்தனை மிக முக்கியமானது. துஆ: ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. பொருள்: என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்தபோது என்னை அவர்கள் இருவரும் பரிவோடு வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவர் மீதும் கருணை காட்டுவாயாக. அல் குர்ஆன் 17வது அத்தியாயமான அல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் வசனம் 24.